நீங்க தாம்பரத்துல வீடு பாக்குறீங்க அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தான் இரும்புலியூர் அப்படின்ற லொகேஷன்ல தான் இந்த அபார்ட்மெண்ட் லொகேட்டா இருக்குது. அதுவும் 76 லட்சம் ரூபாய்க்கு 76 லட்சம் ரூபாய்க்கு 1 BHK 2 BHK. ஸோ அப்படிப்பட்ட இந்த அபார்ட்மெண்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமெரிக்கன் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்து அதை பக்கத்தில் பில் பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த அபார்ட்மெண்ட் வந்து செல்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸுங்க. ஓகேங்களா, செல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் லிஃப்ட்டுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ் இருக்குது. கேண்டரிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்எஸ்எல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணிமேவும் அப் டு 3rd floor வரைக்கும் போய்க்கிற முடியும். ஓகேங்க, ஸோ பொதுவாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே 2 வீடு 3 வீடு இருந்துச்சுன்னா வீட்டுக்கு என்ட்ரன்ஸுக்கு கேட்டுக்கு ஆப்போசிட்டில் வீடு இருக்கும். பட் இங்கே அந்த பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது, கேட் இங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே போய் தான் அடுத்த வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகேங்களா, அதனால் இந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கிறது அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ வீட்டை பொறுத்தவரை என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டோர் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோம்னா நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. ஸோ வந்து பார்த்தாலேயும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்தாலே எல்லாமே தெரியும். ஸோ 2 பெட்ரூம் இருக்குது, காமன் பாத்ரூம் இருக்குது, கிச்சனும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து பார்த்தாலே எல்லாமே தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு இங்கே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம பெட்ரூம் போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு குயின் சைஸ் பெட் போடக்கூடிய ஸ்பேசியஸான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு வார்ட்ரோபும் கொடுத்துருக்காங்க, மேலே லேப்டாப் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே கபோர்டு போட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு செமி ஃபர்னிச்சர் ஃபிளாட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ வெளியே வந்தோம்னா ஹாலு. ஸோ ஹாலுக்கு இந்த ரூமுக்கு பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு ரூம் இருக்குது. ஓகேங்களா, இந்த ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ரூம்ல நம்மளுக்கு பால்கனியுமே வந்துடுது. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாணிக்கவும் இந்த பெட்ரூம்லேயே நம்மளுக்கு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, மேலே லாஃப்டும் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே கபோர்ட் போட்டாங்க. ஸோ இது இல்லாமல் இந்த பெட்ரூமோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பெட்ரூம்லேயே நம்மளுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச்சு பாத்ரூம்ல நம்மளுக்கு ஒரு 8 அடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் போட்டுருக்காங்க. வெளியே வந்து அப்படின்னா லிவிங் ஹால். ஸோ இந்த லிவிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் பாத்ரூம் இருக்குது. ஸோ அதே தான், ஆனால் நல்ல ஒரு ஸ்பேசியஸான காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷனும் இங்கே இருக்குது. வாஷ் பேஷனுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் இங்கே பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ஏன்னா இங்கே அப்படியே டைனிங் டேபிள் போட்டு சாப்பிட்டு இங்கே நம்மளால வாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்குமே ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய கிச்சன். ஸோ கிச்சனை பொறுத்தவரை நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் வென்டிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இது இல்லாமல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கிச்சனில் நமக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால்கனியில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வாஷிங் மிஷினை பயன்படுத்தி மற்ற வேலையை பண்ணிக்கிற முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பால்கனியில் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாஃப்ட்டை பயன்படுத்தி யூபிஎஸ் வச்சுக்கிற முடியும். ஸோ அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ கிச்சனை பார்க்கலாம். ஸோ கிச்சனை பொறுத்தவரை ஆக்சுவலி இது வந்து ஒரு மாடலர் கிச்சனுங்க, செமி மாடலர் கிச்சன். ஸோ எல்லாமே நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 அடிக்கு போட்டிருக்காங்க. இது இல்லாமல் கிச்சனில் டைல்ஸும் போட்டிருக்காங்க. டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 அடிக்கு போட்டிருக்காங்க. கிச்சனுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா லாஃப்டும் இருக்குது. ஸோ அதுக்கும் எல்லாமே கபோர்ட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ கிச்சனோட கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. சதங்க. ஸோ இவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ஃபிளாட் பார்த்தீங்கன்னா 2 BHK. ஸோ அதே மாதிரி தான் 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் லிவிங் ஹாலில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கிச்சன் மாடலர் கிச்சன். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சரியா 1 கிலோமீட்டர்ல இரும்புலியூர் அப்படின்ற லொகேஷன்ல தான் லொகேட்டா இருக்குது. இந்த அபார்ட்மெண்ட்ல 950 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வீடு அவைலபிளா இருக்குது. 950, 980, 1066 அப்படின்ற ஒரு 3 சைஸ்ல இங்கே வீடு அவைலபிளா இருக்குது. 950 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு வீட்டை நீங்க பை பண்றீங்கன்னா உங்க கையில ஒரு 76 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும். 1066 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு வீட்டை நீங்க பை பண்றீங்கன்னா உங்க கையில ஒரு 84 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டி டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி. அதனால இங்க நீங்க வீட்டை பை பண்றீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க. அப்பதான் நீங்க யாருக்குமே ₹1 கூட கமிஷன் கொடுக்காம இங்க வீடு வாங்க முடியும். அதனால சொல்றேன், ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா
₹1 கூட கமிஷனே இல்லாம இங்க வீடு வாங்கிக்க முடியும். இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் தரணும்னு சொல்லக்கூடிய நம்ம யூடியூப் சேனல் பேரை சொல்லி கால் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு தேவையான ஏசி, அதுவும் 1.5 டன் ஏசி, இது இல்லாம கிச்சனுக்கு தேவையான சிமினி, இது இல்லாம 8 கிராம் கோல்டு காயின், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஃப்ரீயாவே வாங்கிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த வீட்டை பத்தி இப்ப நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு வேற தகவல் தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் முறை நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.